கொண்டிருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதற்காக அன்போடு அழைக்கிறோம். கடன்கள் தள்ளுபடி செய்ய கோரியும் நமது இங்கு ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். மற்றும் மாவட்ட செயலாளர் சங்கம் அவர்களே மற்றும் சங்க மூலமும் தெரிவித்துக் கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். என்ன ஆட்சி 6 சிலிண்டர் என்ன ஆட்சி? கழிவு நீரை தடுக்கின்றோம். தொழிலாளர் தடுக்கின்றோம். விவசாய சங்க மாவட்ட பொறுப்பாளர்களும் தொழிலாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் கிளை முகாம் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த இரு சங்கத்தினுடைய மனமார்ந்த கண்டிக்க கோரியும் விவசாய சங்கத்தின் கடனை தள்ளுபடி செய்ய கோரியும் நண்பனையாற்றில் கலக்கும் கழிவுநீரை அகற்றக் கோரியும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் பெரும் கூட்டம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக பொதுமக்கள் அனைவருக்கும் விவசாயத்தில் முதலில் தொழிலாளர் அடையாள உறுப்பினர்கள் அட்டையை பதிவு செய்து கொண்டு விவசாயக்காரனை தள்ளுபடி செய்கிறோம் என்று ஆட்சிக்கு வரும் என்று முதல்வர் சொன்னார். இப்பொழுது விவசாயம் தள்ளுபடி என்று கூறுகிறார். அதுவும் மாநில அரசு மேகதாதனை கட்டினால் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன பாதிப்பு என்பதை ஏறத்தாழ 20 மாவட்டங்களுக்கு தண்ணீர் வேளாண் துறை சார்பாக தண்ணி வராவிட்டால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். 1947ஆம் ஆண்டு தமிழ்நாடும் கர்நாடக அரசும் ஒப்பந்த அடிப்படையில் மேகதாது தண்ணீர் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாடுக்கு 43 டிஎம்சி தண்ணி ஆண்டுக்கு விட வேண்டும் என்று ஒப்பந்தம். அதே போல் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் அடிப்படையில் இன்று தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் கர்நாடக அரசு மீண்டும் மேகதாது அணை உயர்த்தினால் தமிழ்நாட்டிலிருந்து பல லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று மீண்டும் தொடரும். அதே போல் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து கழிவுநீர் கலப்பதை தமிழ்நாடு அரசு அதை சுத்தப்படுத்த வேண்டும், அதை மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் தமிழக விவசாயிகள் வாங்கியிருக்கும் கடன்களை 2 லட்சம் ரூபாய் குறைஞ்சது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்.